Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். புஷி ஆனந்திட்ட போய் சார் இந்த மாதிரி ஏடிஎம்லாம் சேர்ந்தா அது நல்ல இது சார் ஆட்சி பிடிச்சிடலாம் அந்த மாதிரி அடப்பாவீங்களா இந்த மாதிரி ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. முதல்ல இவனை உள்ள விடக்கூடாது, கதை மூடுறான், யாரையும் உள்ள விடாது. இதுதான் பிரச்சனை. சாந்தி கிஷோர் சும்மா கெஸ்ட்டாக வந்தார். அதுக்கப்புறம் அவருக்கு என்ன சொல்லிட்டாங்க, எதுவாக இருந்தாலும் நீங்களாம் எங்கள்கிட்ட பேசக்கூடாது. எங்ககிட்ட உலக மகா ஜான்மன் ஒருத்தர் வீக வகுப்பாளர் இருக்கார், அவர்கிட்ட சொல்லி அவர் மூலியமாக தான் என்கிட்ட பேசணும். அவர் பார்த்தாரு, நீங்கள் அவ்வளோ பெரிய ஆளா நீங்கள், ரைட் நீங்கள் பார்த்துக்கங்கன்ட்டு போயிட்டாரு. விஜய் கட்சிக்குள்ளே இவர் இருக்கக்கூடாதுன்றதுக்காக ஒரு பக்கம் இந்த டீம், இந்த ஜான் ஆரோக்கியசாமி டீம், இன்னொரு பக்கம் டிஎம்கே டீம். இதில் ஒன்றும் வித்தியாசம்லாம் கிடையாது, எல்லாம் ஒன்று தான், ஒரே ஒர்க்கு தான், ஒரே அஜெண்டா தான். அண்ணாமலை என்னை மன்னித்து விடுங்கள், எங்கள் மச்சான் அந்த மாதிரி உங்களை திட்டுறாரு, தயவு செய்து மன்னிச்சிக்கங்க. தந்தையோட பணத்தை வந்து தவறா பயன்படுத்துறாரு, அப்படி அதெல்லாம் நீங்கள் பேசக்கூடாது. மகன் இந்த சண்டை வந்து எல்லா கட்சியிலும் இருக்குது, டிஎம்கேல இல்லையா? வணக்கம் சார். வணக்கம். தமிழக அரசியல் களம் பரபரப்பாக இயங்கிட்டு இருக்கு. தமிழக வெற்றி கழகம் பொதுக்குழு நடத்தினாங்க. நீங்கள் பொதுக்குழுவை பற்றி மட்டும் நிறைய செய்திகள் வெளியிட்டிருந்தீங்க. பொதுக்குழுக்கு அப்புறம் ஒரு பயங்கரமான நிசப்தம் நிலவுது. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்கன்ட்டு தெரியல. ஏன்னா இங்கே கூட்டணி பேச்சுவார்த்தைலாம் நடந்துட்டு இருக்கு. அதிமுக பிஜேபி கூட்டணிலாம் அந்த பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. ஆனால் தமிழக வெற்றி கழகம் அடுத்து என்ன பண்ண போகிறாங்கன்ற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. நடுவில் வந்து தாடி பாலாஜி அவர் புஷியானதை பற்றி பல்வேறு புகார்களை தெரிவிச்சிருக்காரு. மாவட்ட செயலாளருக்கும் தலைவருக்கும் இடையில பாலமாக இருக்க வேண்டியவர் தடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய புகார்கள் வந்து வாசிக்கிறாரு. என்ன சார் நடக்குது? நிசப்தமாலாம் இல்லைங்க. இந்த பலூனை மீட்கிறதுக்காக புஷியானது தீவிர முனைப்பில் இருக்கார். இந்த புடின்னு போயிட்டாங்கன்னாங்களா, அதனால அவர் அந்த வேலையில் இருக்கிறதுனால உங்களுக்கு அப்படி தெரியுது, நிசப்தமாக இருக்கிற மாதிரி. அதாவது தாவேக்கா ஆரம்பித்த உடனே தாவேக்காவை சுற்றி தான் அரசியல் இயங்கும் அடுத்த இது அப்படின்ற மாதிரி நம்ம பேசியிருக்கோம். அந்த மாதிரி தான் இருந்தது. அதிமுகவும் இவர்களை எதிர்பார்த்துருந்தாங்க. தாவேக்காவும் சேர்ந்தால் ஒரு பெரிய ஸ்வீப் பண்ணலாம். பாமக தேமுதிகன்னு சேர்ந்தால் வேறு லெவல். நீங்கள் போன எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா அதிமுக அப்போ தான் இவர் இந்த 2021 கமல்ஹாசன் போட்டிட்டார். கமலும் நாம் தமிழர் கட்சியும் சேர்ந்து பிரித்த வாக்குகள் பார்த்தீங்கன்னா அதிமுக பல இடங்களில் தோக்கிறதுக்கான வாய்ப்பு. இது இல்லாமல் டிடிவி ஒரு 25 தொகுதி, நேற்று உட்காந்து கணக்கெடுத்தேன், 25 தொகுதி டிடிவினால் போயிருக்கு. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் கணக்கில் கொண்டுட்டு பார்த்தீங்கன்னா இவருக்கு இயற்கையாகவே வரும்பொழுதே ஒரு பெரிய அளவில் ஒரு 10-12% வரைக்கும் இருக்குன்றதில் யாரும் மறுக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ரீச் இருக்குது, எல்லாருமே இவருக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ இவர் வந்து அதிமுக கூட சேர்ந்து ஒரு திமுக வீழ்த்துவது ஒன்று தான் லட்சியம் அப்படின்னு சொல்லி நின்னார்னா, ஒரு 50-60 சீட்டு கேட்டு நின்னார்னா அவங்கள வந்து இவங்கள்ட்ட எந்த இதுவும் இல்லை. அப்போ அவங்களுடைய இதோட சேர்ந்து பண்ணும்போது இவங்களுக்கு பெரிய பயிற்சியாக இருக்கும். இல்லாட்டி பலூன் வாங்கி தரத்துல தான் போராடிட்டு இருக்கணும். அப்போ அந்த பலூன் மேட்டெல்லாம் விட்டுட்டு இவங்க இந்த மாதிரி யோசிச்சிருந்தாங்கன்னா வேறு லெவல். இவங்களை அப்படி தான் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. பிரசாந்த் கிஷோர் வந்தார், அங்கேருந்து கூப்பிட்டு வந்தாங்க. அவர் எப்பவுமே ஜெயிக்கிற குதிரையில் பணம் கட்டுறவர், அவரை பொறுத்த வரைக்கும் தோக்கிற குதிரை. அப்போ அவர் வந்து இங்கே என்ன சொன்னார், தாவேக்காக்கு 8-10% கரெக்டான அசஸ்மெண்ட்டு, உட்கட்டமைப்பு இல்லை, கரெக்டான அசஸ்மெண்ட்டு, இன்னும் விஜய் அதிகமாக மக்களை சந்திக்கணும், எல்லாம் பண்ணணும், கரெக்டான அசஸ்மெண்ட்டு. அதிமுகவும் தாவேக்காவும் சேர்ந்தால் ஃபுல் ஸ்வீப்பு, கரெக்டான அசஸ்மெண்ட்டு. அந்த எண்ணத்தை குப்பத்தட்டில் போட்டுருக்கு. எந்த அரசியல்வாதியும் இந்த வேலையை பண்ண மாட்டாங்க. நமக்கு வெற்றி வாய்ப்புக்கு என்ன வழின்றது தான் பார்ப்பாங்க. தேர்தலை சந்திக்க போகிறாங்க. நம்முடைய உயரம் என்ன, நம்ம எப்படி இருக்கிறோம், நம்முடைய பலம் பலகீனம் என்ன. அப்போ அந்த பலகீனத்தை காமிக்காமையே நைஸாக ஒரு கட்சி நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்குது, 30 வருஷம் ஆண்ட கட்சி, டக்குன்னு அவங்களோட சேர்ந்துக்கிட்டு அப்படியே கம்பு சுற்றிட்டு அப்படியே கும்பலில் கோயந்தா அப்படியே போயிட்டு 29 அதே மாதிரி பண்ணிவிட்டு 31 தனி ஆவர்த்தனம் பண்ணலாம். அதுக்குள்ளேயும் உங்கள் கட்சியும் ஏதோ ஒரு வகையில் பலூன் குழுலாம் வாங்கி கொடுத்துட்டு ஏதோ கொஞ்சம் செட்டப் ஆகிருப்பாங்க. அப்போ நீங்கள் 31 ஒரு ஈஸி. இப்போவே வந்துக்கிட்டு நாங்கள் தான் அங்கே போயிட்டு ஏடிஎம் கிட்ட 117 இவங்க சொல்கிறது இல்லை. இந்த ஜான் ஆரோக்கியசாமி இருக்கார், உலக மகா ஜேர்னலிஸ்ட், அவர் சில பத்திரிகையாளர்கள்ட்ட சொல்கிறது 117 சீட்டு தான். இவர் 2 வருஷம் அவர் 2 வருஷம் பேசுங்க அப்படின்றது. இது டிஎம்கேக்கு சாதகமாக போகுது. ஏன்னா இந்த அந்த சண்டை ஆனால் தான் அவங்களுக்கு லாபம். இன்னொன்று சொல்கிறாங்களே, இப்போ அதிமுக வந்து தாவேக்கா கூட்டணி எப்படியா அமைஞ்சிரும்னு வெயிட் பண்ணி பார்த்துட்டு தான் சரி இது பிஜேபி பக்கம் போயிடலாம், இது அவங்க வெயிட் பண்ணுறாங்க. இங்கே இவங்க பந்தா பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் பாருங்க, கட்சியில் சேர்றவனுக்கே கதவை திறக்க மாட்டேங்கிறீங்க, கூட்டணி பற்றி பேசுகிறவனுக்கா திறக்க போகிறீங்க? உங்கள்கிட்ட யார்கிட்ட வந்து பேசணும்? அதிமுகவில் நீங்கள் பேசணும்,
எடப்பாடிகிட்ட பேசணுங்க, நேரடியாக பேச முடியாது. அப்போ என்ன பண்ணுறது? சரி, எடப்பாடிக்கு நெருக்கமான அவர் இல்லை அவர் ஜெயக்குமாரை பார்த்து பேசி எடப்பாடி காது கொண்டு போகலாம். இல்லை சிவி சண்முகத்தை பார்க்கலாம், நேராக எஸ்பி வேலுமணியை பார்க்கலாம், ஈஸியாக அணுகக்கூடியவர். இந்த மாதிரி உங்களுக்கு பல சேனல்கள் இருக்குது. இங்கே எடுங்க, புஷி ஆனந்திட்ட போய் சார் இந்த மாதிரி ஏடிஎம்லாம் சேர்ந்தா அது நல்ல இது சார், ஆட்சியை பிடிச்சிடலாம் அந்த மாதிரி. அடப்பாவீங்களா, இந்த மாதிரி ஒரு ஐடியா கொடுக்குறானே, முதல்ல இவனை உள்ள விடக்கூடாது, கதை மூடுறா, யாரையும் உள்ள விடாது. இதுதான் பிரச்சனை. அப்போ இந்த பந்தாலே இருந்தோன்னா அவங்க பொறுத்து பார்த்தாங்க, இதுக்கு மேலே இருந்தால் வேலைக்கு ஆகாதுன்ட்டு அவங்களும் பார்க்குறாங்க. பிஜேபியும் பார்க்கணும்ல. அதிமுக விட்டா நமக்கு சிக்கல். போன தடவை அண்ணாமலை பேச்சை கேட்டு ஏதோ சரி ஆப்கி பார் 700 பார் நம்ம நம்பிட்டு இருந்தோம், 300 சீட்டாக கிடச்சிரும், இது சும்மா சோதனை கிளம்பா இருக்கட்டும், அண்ணாமலை ஏதோ பண்ணிட்டோம் அப்படின்னாங்க. சரி, ஏதோ பண்ணி டிஎம்கே உதவினால மீடியாக்களை வச்சு ஒரு பூஸ்ட் பண்ணி ஒரு 11% வந்துடுச்சு. ஆனால் இந்த தடவை நல்லா தெரியும், ஐபி ரிப்போர்ட்லேருந்து எல்லாம் வந்திருக்கும், ஒரு எம்எல்ஏ கூட ஜெயிக்க முடியாது, 4%க்கு மறுபடியும் போயிடுவீங்க. பழைய 2.62 போனால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அப்போ நீங்கள் அந்த கூட்டணி வச்சு இது நல்ல வாய்ப்பு. டிஎம்கேக்கு எதிராக ஒரு பெரிய ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. அப்போ நீங்கள் அந்த இதை பயன்படுத்தினா இந்த நேரத்தில் ஏடிஎம்கே கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து, நாங்கள் பார்த்தியா 9 தொகுதியில் நாங்கள் 2வது, அப்போது 54 சீட்டு, எனக்கு 60 சீட்டு கொடுங்க, அப்படி இப்படி அதை நெருக்கி கொஞ்சம் கூட செட்டு வாங்கலாம் அப்படின்னு. அப்போது இந்த டைமில் ஏடிஎம்கே விட்டுட்டா தாவேகா சேர்ந்தா சிக்கல், உடனே கொக்கிய போடுறாங்க, இழுக்கிறாங்க. இவர் எடப்பாடியும் பார்க்குறாரு, இவங்க வர மாதிரி இல்லை, அவங்க வர மாதிரி இல்லை, சரி போகலாம், முடிஞ்சிச்சா கூட்டணி இது ஆயிடுச்சா. ஒருவேளை இவங்க 2026 நம்ம இலக்கு இல்லை, 2031, இப்போதைக்கு 2026 நம்ம தனியாக சந்திச்சு எவ்வளோ பலம்னு நம்ம ப்ரூவ் பண்ணுவோம், தனியாக எவ்வளோ வாங்குறோம்னு சொல்லிட்டு அந்த ஒரு முயற்சியில் இருக்காங்க. இன்னைக்கு பொதுக்குள்ள பேசுகிற அப்படி தான் பேசுகிறாங்க, நாங்கள் ஒன்றும் உட்கட்டமைப்பு இல்லை அப்படின்றாங்க. ஆமாம், இல்லை தான், எல்லாருக்கும் அந்த இது பயம் வந்துடுது. பார்த்தீங்களா, 3 பேருமே அதான் பேசுனாங்க, உட்கட்டமைப்புன்னு. நிர்மல்குமாரும் பேசினார், ஆதவும் பேசினார், நம்ம புஷி ஆனந்தும் பேசினார். அப்போ அந்த 3 பேருக்குமே அந்த பயம் இருக்குது, தெரியுது. 4வது ஆள் வெளியில் திரைமறைவில் இருக்கிற ஜான் ஆரோக்கியசாமிக்கும் தெரியும். அதுக்கு இவங்க அந்த எல்லாருக்கிட்டையும் ஒரு இதை பதிவு பண்ணுறாங்களாம். எப்படி 67 அண்ணா வந்தப்போ திமுகவில் உட்கட்டமைப்பே இல்லை, அவங்க இப்படி தான் வந்தாங்க. இவர் ஆதவ் 72 எம்ஜிஆர் வந்தப்போ அவர்கிட்ட எதுவுமே எதை கூட கம்பேர் பண்ணுறாங்கன்னு தெரியல, நேர்மை மட்டும்தான் இருந்தது எம்ஜிஆர்கிட்ட, பணம் இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்னு. சிடி நிர்மல்குமார் தான் சொல்கிறாரு 67 வந்தப்போன்னு. புஷி ஆனந்த் உட்கட்டமைப்பு இல்லைன்னா பரவாயில்ல, நம்ம அப்படி இன்னும் 3 லட்சம் இது பண்ணோம், உங்களுக்கு ட்வீட் வரும், அது இதுன்னு ஏதோ ஒன்று போட்டு பலூன் கதெல்லாம் சொல்லி முடிச்சாரு. அப்போது உட்கட்டமைப்பு இல்லை, அதனால் உட்கட்டமைப்பு இல்லாட்டி கூட திமுக வந்துச்சுன்னா அது போய் 67 அவங்க ஒரு 3 தேர்தலை சந்திச்சுட்டு பெரிய 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 போராட்டங்கள்லாம் நடத்திட்டு பல தலைவர்கள், 30 தலைவர்கள், 50 தலைவர்கள், 13 தலைவர்கள், என்னென்னவோ தலைவர், இதெல்லாம் போக அதுக்கு எல்லாம் கீழே இருந்த கருணாநிதி, இது எதுலையுமே சேர்த்து இல்லாத எம்ஜிஆர், நடுவில் சிவாஜி கணேசன், என்எஸ் கிருஷ்ணன், கேஆர் ராமசாமி, இப்படி ஒரு பெரிய பட்டாளம், எஸ்எஸ் ராஜேந்திரன், பெரிய பட்டாளம், இந்த மாதிரிலாம் தான் எல்லாரையும் உள்ளே விட்டாங்கல்ல. சிவாஜி வந்தார் வெளியிலேருந்து, புஷி ஆனந்த் மாதிரி கேட்டை பூட்டிட்டா வச்சாங்க. எம்ஜிஆர் திடீர்னு அண்ணாவை நேராக சந்திச்சு நான் வரேன்னு வராரு, அண்ணா அவர் அரவணைச்சிக்கிறாரு. இல்லை கருணாநிதி எம்ஜிஆர் வந்தால் பிரச்சனை அப்படின்னு கருணாநிதி பார்த்தாரா, அவர் எம்ஜிஆரையும் கூட்டிகிட்டு அந்த பலத்தையும் பயன்படுத்தினார். அது அவருக்கு 69 ஆட்சி அவர் முதல்வர் ஆகிறதுக்கு அது உதவி பண்ணிச்சு. அப்போ இந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்துகிற அடிப்படை நாலேஜ் கூட இல்லாமல் இன்றைக்கி உட்காந்துக்கிட்டு 67 இப்படி வந்தாங்கன்னா இது காரணம். இவர் 72 எம்ஜிஆர் வந்தப்போ அவர்கிட்ட என்ன இல்லை, எம்ஜிஆர் 10 வருஷம் டிஎம்கேல இருந்தார், அவர் வெளியில் வரும்போது பாதிக்கு மேலே டிஎம்கேலேருந்து அவருக்கு பின்னாடி வந்தாங்க. அவர் படத்தில் நடிக்கும் போதே அரசியல் படத்துலேயே எல்லாமே நீங்கள் எதாவது கம்பேர் பண்ண முடியுமா அவரோட? அவர் தான தர்மம் பண்ணுறது, அவர் பதத்தில் வச்ச கருத்துக்கள், அவர் தனி வாழ்க்கை, ஒரு சுய ஒழுக்கமான வாழ்க்கை இது பண்ணது, பெண்கள் மத்தியில் சேர்ற மாதிரி காட்சிகள் அமைத்தது, ஊர் ஃபுல்லாக சுற்றுப்பயணம் போனாருங்க எம்ஜிஆர் 62லேருந்து. அவருக்கு அதான் வேலை. நீங்கள் 62லலாம் அவர் தஞ்சாவூர் எலெக்ஷனில் பிரச்சாரம் பண்ணலன்னா கலைஞர் தோற்று போயிருப்பார். ஏன்னா அன்றைக்கெலாம் பெரிய பெரிய முதலாளிகள், திமுகலாம் பைசா கிடையாது. அப்போ அதெல்லாம் எதிர்த்து எம்ஜிஆர் மாதிரி ஆட்களுடைய பண உதவி, அவருடைய பிரச்சாரம், அந்த மாதிரி சிவாஜி கணேசன் பலருடைய இது எல்லாம் சுவீகரிச்சுக்கிட்டு தான் திமுக அப்படி வந்தது. எம்ஜிஆரும் இதில் ட்ரைனிங் ஆகி தான் வெளியில் வராரு. சார், நீங்கள் சுற்றுப்பயணம் கேட்டபடி தான் நாம வருது சார். இப்போ மார்ச் மாதத்துலேருந்து தலைவர் சுற்றுப்பயணம் ஆரம்பிப்பான்ட்டு ஆல்ரெடி செய்தியில் வந்துச்சு. இப்போ ஏப்ரலே வந்துருச்சு, இன்னும் சுற்றுப்பயணமும் ஆரம்பிக்கல. இன்னும் 2 மாதம் பொறுத்து பாருங்கள், எங்கள் போராட்டம் வேறு மாதிரி இருக்கும், நீங்கள் பார்க்கத்தானே போகிறீங்க காலையினோட ஆட்டத்தை அப்படின்ற மாதிரி ஆதவ அர்ஜுன் சொல்லியிருக்காரு. ஆனால் இன்னை வரைக்கும் அதுக்கான எந்த ஏற்பாடும் இல்லை. ஜனநாயகன் முடிச்சுட்டு வருவான்றாங்க. நீங்கள் நல்லா பாருங்கள், ஒரு புஷி ஆனந்தால் கூட ஒரு ப்ரெஸ்ஸை பார்க்க முடியல. அவர் அவர்கிட்ட கேட்குற கேள்வியை பொதுக்குழுவில் யாராருக்கு அழைப்புதல், இந்த மாதிரி வெளியில் இருந்து யாரையும் இறக்கிறீங்களா, சின்ன சின்ன கேள்விகள். இது ஒரு சின்ன அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் கேட்டால் கூட சொல்லுவாங்க. இந்த பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டின்னு ஒன்று இருக்குல்ல சார், அதுதான் சொல்ல வரேன். நீங்கள் அடுத்த கேள்வி, சார்
இந்த விஷயத்தில் அப்படின்னா முடிஞ்சிச்சு அவர் கதை. சார் இந்த மேகதாட்டு அணை கட்டியே தீரணுங்க. அது கட்டலைன்னா நம்ம நாட்டுக்கு உதவாது. இந்த மாதிரி பேசிட்டான்னா ஆகும். அப்போ மேகதாட்டு அணைனா என்ன, இந்த பிரச்சனை என்னன்னா, அந்த பிரச்சனை என்ன, நீங்கள் டெய்லி அதுலேயே அதுதானே உங்கள் வேலை, உங்கள் ப்ரொஃபஷன் அதுதானே. அப்போ நீங்கள் அதுலேயே தான் இருக்கணும். ஒரு சயின்டிஸ்ட்டை கூப்பிட்டு அரசியலுக்கு பேசணும்னா தெரியாது. ஆனால் அவர்கிட்ட அந்த சூத்திரங்கள் மற்ற விஷயங்கள் கேட்டிங்கன்னா அவர் அதில் வாங்க உட்காருங்க அப்படின்ட்டு அவ்வளோ விஷயம் சொல்லுவார். கட்சி கட்டுப்பாட்டில் வச்சிருக்காருல்ல சார் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அவர்கள்? என்ன கட்டுப்பாடு? மாவட்ட செயலாளர்கள் ஃபுல்லாக அவர் கண்ட்ரோலில் தான் இருக்காங்க. அவர் போட்ட ஆளுங்க அவர் கண்ட்ரோல் தான் இருப்பாங்க. ஒரு விதமான பயத்தை வச்சுருக்காங்கல்ல. நீ என்னை மீறி ஏதாவது பண்ணனா நீ அடுத்த நொடி கதவு உனக்காக பூட்டப்படும், நீ உள்ளே வர முடியாது. எந்த மாதிரி மாவட்ட செயலாளர்கள்? அண்ணன் பலூனை பிடிங்கிட்டாங்கண்ணே, வாங்கி கொடுங்கண்ணே. டே உர்ரா, பலூன் தான்றா உர்ரா. இல்லைண்ணா அதில் தளபதி படம் போட்டுக்குதுண்ணே. ஏன் தளபதி படம் கிடைக்காதா? 1910 இருக்கும் ஒரு ஃபோட்டோ வச்சுக்கிட்டு இது பண்ணுறதுக்கு. இது தெரியுதா இவருடைய லெவலு எப்படின்னு? ஒரு மாவட்ட செயலாளர், ஒரு வட்ட செயலாளர் போய் பிடின்னு வந்துடுவான். மற்ற கட்சியில் ஒரு வட்ட செயலாளர் ஸ்டேஷனுக்கு போய் ஏங்க பலூன் எடுத்துட்டு வந்தீங்க? பொதுக்குழுவில் பேச வேண்டிய பலூன் எடுத்துகிட்டே போக முடியும். பொதுக்குழுவில் பேசுகிற விஷயமா அது? அப்படியே இருந்தாலும் பொதுக்கூட்டத்தில் பேசுகிற விஷயமா இது? நீங்கள் எந்த அளவுக்கு இன்மெச்சூர்டு, நீங்கள் உங்கள் மாவட்ட செயலாளர் எந்த அளவுக்கு ஒரு வட்ட செயலாளர் லெவல் கூட இல்லை அப்படின்றதுக்கு இது உதாரணமாக இருக்கா? இதை போய் நீங்கள் பெருமையாக பேசுகிறீங்க. அதுக்கு தாண்டா நம்ம வக்கீல்கள் குழு இருக்குன்னு. பலூனே எடுக்க விட மாட்டாங்க. உங்களுக்கு என்ன இறக்கணுமா, இறக்கிடுறேன் போங்க அப்படின்வாங்க. இல்லை அங்கே வழக்கு போடணும், போட்டுங்க போங்க பார்த்துக்குறோம், அவ்வளோதான். பலூனை பார்த்துட்டு போட்டாங்க, அதை வாங்கி கொடுங்க, நாள்தாரான். தளபதி படம் இருக்குன்னா அதை அவர் பெருமையாக பார்த்துட்டு எல்லாம் பேசி முடிச்சு சொல்கிறாரு. தளபதி எனக்கு குறுகுறுன்னு பார்க்குறாரு, நீ என்ன பேசுகிறேன். இதெல்லாம் அங்கே பொதுக்குழுவில் பேசுவாங்க. இது உங்கள் மன்றத்தில் பேசிக்கலாம். ஒரு பெரிய அரசியல் கட்சி நாளைக்கு முதலமைச்சர் ஆக போகிறேன்னு பேசிகிட்டு இருக்கிறீங்க. ஆட்சி அதிகாரம், ஐஏஎஸ் ஐபிஎஸ் புடைசூழ ஒரு பெரிய, நீங்கள் ஜெயலலிதா கூட்டத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி சிரிச்சிட்டே இருப்பாங்க. கோபமாக இருந்தால் கூட காமிச்சிக்க மாட்டாங்க, அப்படியே சிரிச்சிட்டே இருப்பாங்க. யாராவது ஒருத்தர் அம்மா அம்மானு மேடையில் அறுத்தாங்க வச்சுங்க, அப்படியே சிரிச்சிட்டே அவரை பார்ப்பாங்க. அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் புரிஞ்சிடும். அதுக்கு முன்னாடியே அங்கே சீட்டு போயிட்டுருக்கோம். இருந்தாலும் தான் இவ்வளோதான். மேடை நாகரிகம்னு ஒன்று இருக்குது. எது பேசணும், சப்ஜெக்ட் பிரிக்கணும். பொதுக்குழுனா பொதுக்குழுவில் தீர்மானம் போடுறீங்கல்ல. போன தடவை 26 தீர்மானம், இந்த தடவை 17 தீர்மானம். அதில் 1 அஞ்சலி தீர்மானம். அஞ்சலி தீர்மானத்தை முதல்ல பொதுக்குழு ஆரம்பிக்கிறீங்கன்னா இறந்தவர்களுக்கு அஞ்சலி தீர்மானத்தை அவர் வாசிப்பார். இந்த தேதி இவர் அந்த அவர்களுக்கு 2 நிமிடம் அஞ்சலி செலுத்துவோம். அஞ்சலி செலுத்தினோன்னா அதற்கு பிறகு மற்ற தீர்மானங்களை வாசிப்பாங்க. அந்த தீர்மானங்களில் அடுத்தடுத்து வர்றவங்க அந்த தீர்மானத்தை முன்மொழிவார் ஒருத்தர். இதை நீங்கள் பொதுக்குழு ஏற்றுக்கொள்ளணும்னா வழிமொழிய வேண்டும். கரவொலி எழுப்பி ஆதரிக்கணும்னா எல்லாம் கைத்தட்டி அதை வழிமொழிஞ்சிருவாங்க. தீர்மானம் நிறைவேறும். இந்த தீர்மானத்தோட அடுத்து பேச வர்றவங்க, இப்போ 1000 கோடி ரூபா டாஸ்மார்க் ரைடு எதுனா அதை எடுத்துக்கிட்டே ஒருத்தர் பேசுவார். தீர்மானத்தின் மேலே பேசுவார். இன்னொருத்தர் பொதுச் செயலாளர் வர்றார், புசி வர்றாருன்னா இன்றைக்கி இருக்கிற அரசியல் சூழ்நிலை, நம்ம தீர்மானம் எவ்வளோ முக்கியமானது, இந்த மாதிரி பல விஷயங்கள் பேசுவார். கடைசியாக தலைவர் பேசுகிறாருன்னா அவர் விட்டு விளாசுவார். எல்லா தலைவர்கள் இன்றைக்கி இருக்கிற பிரச்சனை, நம்ம வந்தால் என்ன பண்ணுவோம், இன்றைக்கி இருக்கிற தீர்மானம் நம்ம ஏன் போட்டிருக்கோம், இந்த தீர்மானம் இப்படிலாம். இந்த மாதிரி ஒரு மெச்சூர்டாக அந்த கூட்டம் நடக்கும். வர்றவங்களுக்கு அதோடைய கண்டென்ட் போய் சேரும். அவன் போய் கீழே பேசுவான். நீங்கள் திமுகவில் பாருங்கள், யாரோ ஒருத்தர் கஷ்டப்பட்டு படித்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து அப்படி பண்ணி யாரோ கடனை உடனே வாங்கி எங்கேயோ போய் படித்து அவருடைய திறமையில் அவர் போய் வெளிநாட்டில் செட்டிலாக இருப்பார். அவர் வீடியோ எடுத்து திராவிடத்தால் வாழ்கிறோம், எத்தனை போயிட்டு ஸ்க்ரால் பண்ணாலும் 10 வருது. அவன் கூப்பிட்டு கேட்டால் சார் கேட்டாங்க கொடுத்தாங்கன்னா சார் பண்ணுறதுன்னு வாங்க. இவங்க தான் அப்படியே தூக்கி விட்டாங்க ஒவ்வொரு தடவையும். அப்படின்னா தூக்கி கொடுங்க. ஏன் நீட்டில் மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க? மாவட்டத்துக்கு 2 நீட் சென்டர் கட்டுங்களேன். கவர்மெண்ட்டு தனியார் கொடுக்குற கோச்சை அங்கே கொடுங்க, தரமான வாத்தியார்கள் போடுங்க. அதெல்லாம் கிடையாது. ஜெயிச்சவனை காமிச்சு படம் காமிக்கிறது. அந்த மாதிரி நீங்கள் உங்கள் தொண்டர்களுக்கு இந்த படம் காமிக்கிற வேலையாவது பண்ணணும். நாங்கள் வந்தோன்னா இப்படி பண்ணுவோம் அப்படி பண்ணுவோம். இன்றைக்கி அதில் எதுவுமே கிடையாது. இல்லை சார், இதெல்லாம் என்ன சொல்கிறது, ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் இருக்காங்க. 1க்கு 2 3 பேர் இருக்காங்க. இவ்வளோ பேர் இருந்தும் இந்த கட்சி இப்படி செயல்பட்டு இருக்குன்றது தான் ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது. இது யாருமே இல்லாமல் நீங்கள் உங்கள் தலைவரை மட்டும் நம்பி உங்கள் கட்சி மற்ற நிர்வாகிகள்லாம் சேர்ந்து ஒரு கட்சி ஆரம்பித்தா பரவாயில்ல. இவ்வளோ அரசியல்லேருந்து போய் நிறைய பேர் போய் சேர்ந்துருக்காங்க. இவ்வளோ இருக்கும்போது ஏன் இந்த அளவுக்கு இருக்குது, இப்படி இருக்குது? தப்பாக சொல்கிறீங்களே. நிறைய பேர் யார் சேர்ந்துருக்கா சொல்லுங்கள். 3 பேர் தவிர யாராவது சொல்லுங்கள். ராஜ்மோகன், சிடி நிர்மல்குமார், ஆதவ அர்ஜுனா, அப்புறம் அதுக்கப்புறம் பெருசாக யாரும் சேரல. அப்புறம் நிறைய பேருன்றீங்க. இதுதான் அந்த கட்சியுடைய நிலைமை. 2வது 3 வியூக வகுப்பாளர்ன்றீங்க. சாந்தி கிஷோர் சும்மா கெஸ்ட்டாக வந்தார். அதுக்கப்புறம் அவருக்கு என்ன சொல்லிட்டாங்க, எதுவாக இருந்தாலும் நீங்களாம் எங்கள்கிட்ட பேசக்கூடாது. எங்ககிட்ட உலக மகாஜன் ஒருத்தர் வியூக வகுப்பாளர் இருக்கார், அவர்கிட்ட சொல்லி அவர் மூலியமாக தான் என்கிட்ட பேசணும்.
அவர் பார்த்தாரு, நீங்கள் அவ்வளோ பெரிய ஆளா நீங்கள், நான் யாரையோ பார்த்துட்டு வந்திருக்கேன், ரைட் நீங்கள் பார்த்துக்குங்கன்ட்டு போயிட்டார். அவர் வரல. இப்போ அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவ்வளோதான். அவருக்கு அக்டோபரில் தேர்தல் இருக்குது. அவர் இனிமேல் அதில் தான், இதுலலாம் வரமாட்டார். அவரெல்லாம் இன்னொன்று பணம் தான் அவங்களுக்குலாம். அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொடுக்கணும், எல்லாம் பண்ணணும். 2வது வியூக வகுப்பாளர் நம்ம ஆதவ அர்ஜுனா. அவர் டீமோ எந்த ஒர்க்கும் இது வரைக்கும் இறங்கி பண்ணலை. இன்னும் 11 மாதம் இருக்குது. இது வரைக்கும் இப்போ எப்போவோ ஆரம்பிச்சிருக்கணும். ஆரம்பித்து கீழெல்லாம் போய் மற்ற விஷயங்கள்லாம் எடுத்து அவங்க டீம்லாம் ஒர்க் பண்ணி. இன்னொன்று, நீங்கள் எதுக்கு ஒர்க் பண்ணுறீங்க? ஏங்க, செங்கல்பட்டு மாவட்டத்தில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, அங்கே மாவட்ட செயலர் அப்படி பண்ணுறாரு, இந்த இஷ்யூ இருக்குது, அந்த மாவட்டத்தில் இருக்குது, இந்த மாவட்டத்தில் இருக்குது. தலைவர் சுற்றுப்பயணம் போனாருன்னா என்னென்ன பிரச்சனை எடுத்து பேசணும்னு சொல்லிட்டு ரெடி பண்ணணும். 2வது கட்சிக்குள்ளே என்னென்ன பிரச்சனை இருக்குது, கட்சிக்குள்ளே இங்கே பலகீனமாக இருக்குது, மாவட்ட செயலர் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு எடுத்தால் எல்லா மாவட்ட செயலருமே கிட்டத்தட்ட 4-5 பேர் தவிர மற்ற யாரும் தேர மாட்டாங்க. அப்போ அவர்களுக்கான அரசியல் பயிற்சி மற்ற விஷயங்கள் அது இது இந்த இஷ்யூ எடுத்து நம்ம டக்குன்னு அறிக்கை விடணும் சார். இன்றைக்கி வக்ஃப் போர்டு மசோதா வருதா, அது சம்மந்தமாக நம்ம தலைவர்கள் 4 இடத்துல பேட்டி கொடுக்கணும் சார். சார் இந்த இது கச்சத்தீவு பிரச்சனை, திமுக துரோகம் பண்ணுச்சுன்னு நம்ம பேசணும் சார். இப்படிலாம் பண்ணிட்டு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நீங்கள் உருவாக்கிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு எங்கே இருக்குது இவர்கிட்ட? சார் நீங்கள் சொன்னீங்களே ஆதவ அர்ஜுனா அவருடைய அந்த டீம் வந்து இன்னும் வேலையே ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்காங்க சொன்னீங்களே, எதனால சார்? எதனாலன்னா ஒரு வகையான சோர்வு, எதுவுமே நகர முடியல. அடுத்த கட்டம் எங்கே போனாலும் இந்த 2 பேர் முட்டுக்கட்டை போடுறாங்க. பாலாஜி பேசினார்ல, தாடி பாலாஜி, சேம் அதே தான். எங்கே போனாலும் இவங்க 2 பேர் முட்டுக்கட்டை. நீங்கள் மாவட்ட செயலாட்டே இவங்க டைரெக்டாக எதுவும் பேச முடியாது. ஏதாவது தகவல் கேட்கணுங்க. இப்போ பெண்ணு இருக்குது, பெண்ணு வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு வட்டத்தில் எனக்கு இந்த தகவல் வேணும் அப்படின்னா அடித்து பொருள் எடுத்து கொடுப்பான். ஏன்னா அடுத்த செகண்டு இவர் மக்கர் பண்ணான்னா அவங்க இருக்க முடியாது. பெண்ணு எவ்வளோ பவர் யார்கிட்ட இருக்குது பெண்ணுன்னு தெரியும். பெண்ணு கேட்டால் கட்சி தலைமை கேட்ட மாதிரின்னு ஒரு பயம் இருக்கும். கரெக்டாக அந்த வேலையை அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் ஆதவ அர்ஜுனா போய் ஒரு மாவட்டத்தை கேட்டால் புஷி சொல்லுவார், நீ அதெல்லாம் கொடுக்காதப்பா, பார்த்துக்கலாம், நம்ம பலூனை தேடுவோம், வா நீயும் வா அப்படின்வார். அதனால கிடையாது. அப்போ அவர் என்ன பண்ணுவார்? அதுக்கான அணியே அவர் அமைக்கலை. நந்தனத்தில் ஒரு ஆஃபீஸ் போட்டாங்க, எல்லாம் ஒன்றுமே இல்லை, அப்படியே இருக்குது. அடுத்து 3வது உலக மகா ஸ்ட்ராட்டஜிஸ்ட் மிஸ்டர் ஜான் ஆரோக்கியசாமி. அவர் வேலை என்னென்னா, திடீர்னு பத்திரிகையாளர் அவருக்கு கொஞ்சம் பேர் வச்சுருக்காரு, அவங்கள கூப்பிட்டு இதை போய் சொல்லுங்கள், இதை பண்ணுங்க, விஜய் அப்படி சொல்லி தான் அழிஞ்சாங்க. விஜய் தலைமையை ஏற்பவர்களோடு தான் விஜய் கூட்டணி. என்னையா எங்கேயா சொன்னார் விஜய்? இல்லை சார் சொன்னாங்க. இல்லைப்பா எங்கே சொன்னார்? அறிக்கை எதாவது விட்டாரா, இல்லை ட்வீட் பண்ணாரா, இல்லை விஜய் எங்கேயாவது பேட்டி கொடுத்துருக்காரா, இல்லை புஷியானது தான் எங்கேயா பேட்டி கொடுத்துருக்காரா? இல்லை சார். அப்புறம் கார்டு போடுறீங்க? இல்லை சார் அந்த சேனலில் போட்டாங்க, நானும் போட்டேன். சார் அந்த சேனல் என்னப்பா? இல்லை சார் அது வந்து அந்த சேனலில் போட்டாங்க, நானும் போட்டேன். அந்த சேனல் என்னப்பா? இல்லை சார் அது சொல்லியிருக்காங்க சார். இல்லைப்பா எங்கே சொல்லியிருக்காங்க, யார் சொன்னா? இல்லை சார் சொல்லியிருக்காங்க சார். நமக்கு வந்து சார் தெரியுதா, கருத்தை உருவாக்கிட்டு பரப்பி விட்டு கம்னு இருக்கிறது. இது என்றைக்குமே ஜெயிக்காது. இது விளங்காது. இது எதுக்கு விளங்கும்னா, இப்போ இவங்க பண்ணுறாங்க பாருங்க, ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி விட்ருவாங்க, அது சுற்றிட்டு வரும். ரூ அப்படின்னோன்னா ரூ 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 ரூன்னு சுற்றிட்டு வரும். அப்போ அவங்க அதுக்கான ஒரு வேலையை பண்ணுறாங்க. வேலை சில விஷயங்கள் டைவர்ட் ஆகிட்டு எல்லாம் ரூ பின்னாடி சுற்றுவாங்க. இங்கே அது கிடையாது. அப்போது இவருக்கு இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு அவரும் வந்து ஒன்றும் பெருசாக செய்ய முடியல. அவர் அதிகபட்சமாக கட்சிக்குள்ளே யாரையும் வராமல் பார்த்துக்கிற கட்சிக்காரர் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதனால் என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு இப்போ தாடி பாலாஜி அவர் கட்சியார் நம்ம நண்பர் ஆரம்பிச்சிட்டார். நண்பர்னார் ஆரம்பத்தில், அப்புறமா யாராவது சொல்லியிருப்பாங்க போல, தலைவர்னு சொல்லி லட்சிக்கலாம் ஆகிடுன்னு. அப்புறம் தலைவர், அப்புறம் அவரை முண்டி பார்க்குறாரு. அவராலேயே விஜய் சந்திக்க முடியல. புரியுதா? அப்போ சாதாரண ஒரு தொண்டை இல்லை பிரச்சனை. நீங்கள் ஒரு இந்த நீமூர் பந்தல் நிகழ்ச்சி கூட ஃபஸ்ட்டு கூப்பிட்டாங்க, அப்புறம் வரவேணான்ட்டாங்க. இங்கேருந்து உத்தரவு இதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னா, இது இவரு கூட பேசக்கூடாது, அவரு கூட. இன்னும் புஷியானதை தாண்டி மற்ற நிர்வாகி கூட மாவட்ட செயலர் கான்டாக்ட் வச்சுக்கூடாது. போஸ்டரில் பேனர் போடுறீங்களா, விஜய் ஈக்குவலாக புஷியானது இது இருக்கணும். அடுத்த நிர்வாகிகள் யாருமே நீங்கள் எப்படிங்க அறிமுகப்படுத்தாத மாதிரி பேனர் கிட்ட போட்டால் தானே அறிமுகமாகும். மேடையில் கடையில் ஏற்றினா தான் இவர் தாங்க அது, இவர் இந்த பொறுப்பில் இருக்க, அவர் அந்த பொறுப்பில். யாருக்கு என்ன தெரியும்? இப்போ கீழே போய் விஜய் ரசிகர்களையே நீங்களே கூட போயிட்டு உங்கள் கட்சியில் இருக்க 5 நிர்வாகிகள் பெயரை சொல்லவும் அப்படின்னு உண்மையிலே சொல்கிறேன். அப்போ நீ என்ன பாருங்க, கட்சியில் உறுப்பினர், அடுத்து யார் ஓட்டு போட போகிற? விஜய்க்கு. சரி, உங்கள் கட்சியில் இருக்க 5 தலைவர்கள் பேர் சொல்லு. விஜய், புஷி ஆனந்த், அடுத்து யாருன்னு சொல்லுன்னா ஒரு ஆள் இல்லை 2 ஆள் ஆதவ அர்ஜுனா சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சொல்ல முடியாது. ராஜசேகர் படத்தை காமிச்சு இவர் யாருன்னு கேட்டால் யாருக்குமே தெரியாது. வெங்கட்ராமன் படத்தை காமிச்சு இவர் யாருன்னு கேட்டால் யாருக்குமே தெரியாது. இன்றைக்கி அந்த நிலைமையில தான் இருக்குது. அப்போது நீங்கள் திமுகலையோ மற்ற கட்சியிலையோ நீங்கள் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் அவங்க அப்படியே பொதுமக்கள்கிட்ட இது பண்ணுவாங்க, பேட்டி கொடுப்பாங்க, மேடையில் பேசுவாங்க, தீர்மானத்தை விலைக்கு பேசுவாங்க, தலைவர்கள் கடைசியில் பேசுவாங்க. அவ்வளோதான். நீங்கள் யாருமே கிடையாதுன்னா
இதுதான் அந்த கட்சிக்கு சிக்கல். இப்போ இதோடு சேர்ந்து இந்த தேர்தல்லையும் கூட்டணிகள் அமைந்து விட்டது. கிட்டத்தட்ட இறுதி, என்டிஏ இறுதி ஆயிடுச்சு. அநேகமாக இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே என்டிஏ அலையன்ஸே அறிவிச்சிருவாங்க. இப்போ திமுக கூட்டணி கணக்குகள் வந்து மைனஸ் ஆக்கப்படும்ட்டு விஜய் பேசினாரே சார். எந்த கணக்குகள்? திமுக கிட்ட ஒரு கூட்டணி கட்சிகள் இருக்காங்கல்ல, அந்த கணக்குகள் வந்து தேர்தல் 2026 தேர்தலுக்குள்ள வந்து மைனஸ் ஆக்கிடும்னு சொன்னார்ல. ஒருத்தர் கூட வெளியே வர மாட்டாங்க. திருமாவளவன் பேசுனது பார்த்தீங்களா? நாங்கள் எங்களுக்குள்ள அடிச்சுக்குவோம், கொளுத்திக்குவோம். ஆனால் அப்படி ஓய் குத்த வரும்போது கொள்கை கொள்கை அப்படின்னு, ஓ நம்ம 2 பேரும் ஒரே கொள்கையா, அப்போ விடு நம்ம இப்போ கட்டி பிடிச்சிக்கலாம் அப்படின்னு. அதனால் கொள்கை என்று வந்து விட்டால் நாங்கள் ஒன்று தான். ஆனால் எங்களுக்குள்ளே நாங்கள் எவ்வளோ வேணால் கேவலமாக திட்டிக்குவோம், அடிச்சுக்குவோம். எங்கள் கட்சிக்குள்ளேயே கூட துட்டை வாங்கிட்டு ஆதரவாக பேசுவார்கள் வேறு மாதிரி. இதெல்லாம் திருமாவளவன் சொன்னது, நான் சொல்லலை. கட்சியை பாதிக்கிற வகையில் பேசுகிறார்கள், சில சலுகைகள் பெற்று பேசுகிறார்கள், என்னென்னமோ பேசினார். ஒரு தலைவர் அந்த மாதிரி ஒரு தனி காணொலி வெளியிடுறாருன்னா எவ்வளோ பாதிச்சிருப்பார். இதை தான் நான் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறேன். ஆதவ அர்ஜுன் மேட்டர்லேயே கட்சி 2ஆக நின்றுச்சு. இன்னும் திரும்ப ஆதவ அர்ஜுனை சப்போர்ட் பண்ணியிருந்தா ஒரு மாதிரி உடச்சிட்டு இருப்பாங்க. அதை அவர் பார்த்தாரு, ஆதவ அர்ஜுனா இந்த இவர்களா அப்படின்னு பார்க்கும்போது இல்லை கட்சி போய்டுன்ட்டு ஆதவ அர்ஜுனை கழட்டி விட்டார். ஆனாலும் தம்பி போயிட்டு வா, எங்கே இருந்தாலும் நல்லா இரு அப்படின்னு. அவரும் அண்ணன் பார்த்துக்கிறேன் நான். இப்போ அவர் வெளியில் இருந்துட்டு அண்ணன் என்னென்ன அப்படின்னா இவருக்கு இங்கே சங்கடம் ஆகுது. உடனே வாலண்டரியாக பதில் சொல்கிறாரு. செல்வ பெருந்தகை எந்த காலத்துலையும் நீ பிரிய மாட்டார். ஏன்னா அவருக்கு பயத்தை காமிச்சிட்டாங்க. பயத்தை காமிச்சிட்டான் பரமான்ற மாதிரி. அவருக்கு வந்து இனி கூட எவ்வளோ 25 போதுங்க, நான் நினச்சி கூட பார்க்க மாட்டேங்கன்ற லெவலுக்கு அவர் வந்துட்டார். அது சிபிஎம் சிபிஎம் தான் மாநாடு. அவங்க மாநாடு நடத்துறது இடம் மற்ற விஷயங்களுக்காகவே சண்முகத்தை ஆஃப் பண்ணாங்க. அப்போ முத்தரசன் கேட்கவே வேணாம், போடு தோப்பு வரணும் எண்ணிக்கணுவார். வைகோ கம்பெனியே ஒப்படைச்சிட்டாரு. தம்பி கம்பெனி ஓன்ட்ட தான், அந்த கம்பெனி எம்டி என் பையன் பார்த்துக்கணுன்னு வேல்முருகன் பேசினாரு. இப்போ மறுபடியும் சிஎம் கூப்பிட்டு பேசினாரு. அவ்வளோதான். இன்னைக்கு கச்சத்தீவு பேசுனது பார்த்தீங்களா? வரலாற்று சிறப்புமிக்க நாளில் வரலாற்று சிறப்புமிக்க, அவ்வளோதான். அதனால் ஒன்றும் பெருசாலாம் இதாகும். ஏன்னா இவங்களுக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு பலமான கூட்டணி இப்போ திடீர்னு தாவேகா அதிமுக கூட்டணி சேர்த்து வச்சுக்கிங்க. இந்த கூட்டணி ஜெயிக்கிற கூட்டணி. அப்போ வேல்முருகன் கிளம்புறம்பா என்ன நின்று பெரியதுவா அப்படியே பறந்தாங்க போய் ஜாயின் பண்ணுறான். முதல்ல போயிட்டா 4 சீட்டு 5 சீட்டு கேட்டுக்கலாம் அப்படின்னு டக்குன்னு இவர் பார்ப்பார். விடுதலை சிறுத்தைகள் நாங்கள் வந்து புதிய களம் காணிக்கணும் அவர். அப்போ தைரியம் வரும். இங்கே தான் உங்களுக்கு மாற்றே இல்லையா? அதுதான் ஏடிஎம் கரெக்டாக, டிஎம்கே தான் கரெக்டாக பண்ணுது. அப்போ 2026 தாவேகா 234 தொகுதியிலையும் தனியாக நிற்க முயற்சி செய்வார்கள். தனியாக நிற்பார்கள். கூட வேணா 1-2 சின்ன சின்ன கட்சியை சேர்த்துக்குவாங்க, அவ்வளோதான். பெருசா சார். ஆனால் ஒரு புறம் ஆதவ அர்ஜுனா அவர்கள் கட்சியில் இப்போ சேர்ந்ததுலேருந்து இனி வரைக்கும் கட்சியில் சேர்ந்தப்பயே வந்து அவங்க மனைவி வந்து ஒரு போஸ்ட் போட்டாங்க. இது வந்து அவருடைய தனிப்பட்ட அரசியல் விருப்பம்ட்டு. இதனை தொடர்ந்து அவருடைய மைத்துனர் அவர் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. இது வந்து என்னோட தந்தையுடைய பணத்தை வந்து அவர் தவறாக பயன்படுத்துறாரு. ஒரு பிஜேபி தலைவர், மாநில தலைவர் அண்ணாமலை குறிப்பிட்டு பேசினால வந்து ஏற்க முடியாததுன்னு சொல்லி இப்போ அவருக்கு ஒரு பக்கம் வந்து அந்த மாதிரியான நெருக்கடிகள் வந்துட்டு இருக்குல்ல சார், அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவார்? இவர் தான் கடுமையாக விமர்சனம் பண்றாரு. ஆதவ அர்ஜுனா எப்போ திமுக பகச்சிக்கிட்டு வெளியில விசிகாக்கு வந்தாரோ அன்னையிலேருந்து திமுக அவர் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. விசிகாவில் அவர் இருக்கக்கூடாதுன்றதுல ரொம்ப உறுதியாக இருந்தாங்க. விசிகாவில் அவருக்கு எம்பி பதவி கொடுக்குறதையும் அதுக்காக கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. பொது தொகுதிக்காகமோ ஒன்று தனி கொடுங்கன்னு கூட கேட்டார். அப்படி கேட்டால் கூட யாராவது இவரை நம்ம ரவிக்குமாரை ஒதுக்கிட்டு எதாவது பண்ணலான்னு, அதுக்கும் முடியல. அதுக்கப்புறம் வந்து அவர் எவ்வளோ ட்ரை பண்ணார். அவர் வெளியேற்றுற வேலை வரைக்கும் ப்ரெஷர் கொடுத்தாங்க. அந்த புத்தக வெளியீட்டுலாம் அவங்களுக்கு தெரியும். விமர்சனம் பண்ணாலே நீங்கள் எதுனா 1000 விமர்சனங்கள் எல்லா கட்சியும் எல்லார் மேலேயும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுக்காகவே ஒருத்தர் கட்சி விட்டுலாம் நிற்க மாட்டாங்க. அந்த ப்ரெஷர் கொடுத்து வெளியில் வந்துட்டார். அவர் தாவேகால இணையத்துக்கு டைம் எடுத்துக்கிட்டாரு. அதுக்கு முக்கிய காரணம் இந்த 2 பேர் தான். கதவை பூட்டி இருக்க போட்டு ஒரு திண்டுக்கல் பூட்டை போட்டு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் எப்படியோ மேலே இருந்து ராக்கெட் விட்டு அந்த ஸ்லீப் போய் விஜய்கிட்ட கிடச்சி அப்படியே ஆதவ அர்ஜுனும் இன்னும் நம்ம கட்சிக்கு வரதான் ட்ரை பண்ணுறாரா, அதிமுகவுக்கு போயிட்டார்ல சொன்னாங்க அப்படின்ட்டு அப்புறம் வர சொல்லி பார்த்து பேசி ஏதோ செட்டில் ஆகிட்டு. அவருக்கு நெருக்கடிகள் இருக்கே சார் இப்போ ஃபேமிலி சைடு இருக்கு. அவர் அந்த இது பண்ணோன்னே நீங்கள் டிஎம்கே சைட்லேருந்து பெரிய நெருக்கடி வருங்க. நீங்கள் விட்டுற மாட்டாங்க. ஆதவ அர்ஜுன் ஒரு ஆளை வளர விடுவாங்களா? விஜயை விட இவர் தான் வந்து கடுமையாக விமர்சிக்கிறாரு. மன்னராட்சின்றாரு. அதுக்கு இவரை எப்படிலாம் அடிக்கிறாங்கன்னா, விஜய் கட்சிக்குள்ளே இவர் இருக்கக்கூடாதுன்றதுக்காக ஒரு பக்கம் இந்த டீம், இந்த ஜான் ஆரோக்கியசாமி டீம், இன்னொரு பக்கம் டிஎம்கே டீம். இதெல்லாம் ஒன்றும் வித்தியாசம்லாம் கிடையாது. எல்லாம் ஒன்று தான், ஒரே ஒர்க்கு தான், ஒரே அஜெண்டா தான். ஆதவ அர்ஜுனா விஜயை விட பெரிய ஆளாக முயற்சி செய்கிறார். அவர் 10 நிமிஷம் பேசினா 20 நிமிஷம் பேசுறாரு பாருங்க. 45 நிமிஷம் போட்டு அறுக்கிறாரு. இப்படி எல்லாம் ஏங்க அவரும் உங்களை மாதிரி தானுங்க புதுசாக வந்திருக்காரு. மேடை பேச்சில் எத்தனை தடவை பேசியிருக்காரு. ஆனால் சப்ஜெக்ட் பேசுகிறாருல,
ஏதோ அதில் ஏற்ற இறக்கம் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் வச்சுட்டு பேசுனா நீங்க விமர்சனம் பண்றத விட அவர் கடுமையா விமர்சனம் பண்றாரு. அண்ணாமலை வந்த பொழுது எவ்வளோ தடுமாற்றங்கள் இருந்தது, எவ்வளோ ஒரு தப்பான கேள்வி கேட்டால் அவங்கள்ட்ட சண்டைக்கு போகிறெல்லாம். இன்னைக்கு அண்ணாமலை வேற மாதிரி இருக்காருல்ல. சீமான் பேசுனது தடுமாற்றங்கள் இல்லையா? ஏகப்பட்ட இது இருக்குல்ல. அப்போ எல்லா தலைவர்களுக்குமே இது இருக்கும். அப்போ நீங்கள் வந்து ஆதவ அர்ஜுனை வந்து இந்த மாதிரி குறி வைக்கிறது அவர் ஒன்றும் இல்லைன்னு. ஏன்னா அவர் டைரெக்டாக இவங்களை அட்டாக் பண்ணுறதை விட சின்ன ஒரு அட்டாக் பண்ணுறாரு. அப்போ அந்த அஜெண்டா இன்னும் வேகமாக இருக்கும். ஆதவ அர்ஜுனுக்கு எதிரான அஜெண்டா வேகமாக இருக்கும். இதில் ஒன்று, அவர் மனைவி வந்து ஏற்கனவே அவங்க ஒரு கட்சியில், அவங்க அம்மா ஒரு கட்சி, இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கட்சியில் இருக்காங்க. அப்போ அவங்க மனைவி இயற்கையாகவே ஒரு சும்மா ஒரு இதுக்காக நாளைக்கே ஏதோ ஒரு பிரச்சனை வரும்ன்றதுக்காக முன்கூட்டியே ஒரு இலக்கம் கொடுத்து அவருடைய அரசியல்ன்றது தனி பாதை, அதுவும் எங்கள் குடும்பத்துக்கும் இது இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு இது பண்ண. ஏன்னா அது ஒரு பாதுகாப்பான இது. எல்லா அதனால கட்சிக்கும் தேர்தல் பத்து நிதி பத்திரம் கொடுத்து வாங்கியிருக்காங்க. ஆமாம், அது தனி, அவங்க பிஸ்னஸாக பார்க்குறாங்க. ஆதவ அர்ஜுன் வரும்போது இந்த நெருக்கடிகள் வரும்பொழுது சரி, ஆதவ அர்ஜுனுடைய அரசியல் பாதை தனி, எங்களுடைய குடும்பம் வாழ்க்கை அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தனி அப்படின்னு அவங்க, இது எப்போவுமே தனி தான். ஆனாலும் அவங்களுக்கு அந்த நிர்பந்தம் சரி அவங்க கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த மறுமணத்தின்னு வராங்க. ஏன்னா இவர் அண்ணாமலை அட்டாக் பண்ணிட்டார். அண்ணாமலை இவர் அட்டாக் பண்ணுறாரு. எப்படி அட்டாக் பண்ணுறாரு? லாட்ரி பணம் அது இதுன்னு. அந்த லாட்ரி பணத்தில் தானே நீங்கள் அதிகமாக வாங்கினீங்க தேர்தல் பாண்டு. அதை எந்த ரிப்போர்ட்டரும் அங்கே கேட்கல. சார் அதில் தானே சார் தேர்தல் பத்திரம் நீங்கள் காசு வாங்கினீங்க, அதிகமாக நீங்கள் தான் சார் வாங்கியிருக்கீங்கன்னு கேட்கல. அவங்களும் அந்த மாதிரி தான். அதே மாதிரி டிஎம்கே அந்த மாதிரி தான், தேர்தல் பத்திரம் அதிகமாக வாங்கினதில்லை. அப்போ மார்ட்டினை திட்டுறப்போ அவருடைய பையனுக்கு இயற்கையாக எது மேலே கோவம் வரணும்? அண்ணாமலை மேலே கோவம் வரணுமா, ஆதவ மேலே கோவம் வரணுமா? அண்ணாமலை மேல தான் கோவம் வரணும். ஆனால் அவரு அண்ணாமலை என்னை மன்னித்து விடுங்கள், எங்கள் மச்சான் அந்த மாதிரி உங்களை திட்டுறாரு, தயவு செய்து மன்னிச்சிக்கங்க, தந்தையோட பணத்தை வந்து தவறா பயன்படுத்துறாரு அப்படி அதெல்லாம் நீங்கள் பேசக்கூடாது. மகன் இந்த சண்டை வந்து எல்லா கட்சியிலும் இருக்குது. டிஎம்கேல இல்லையா? எல்லா கட்சியிலையும் அந்த இது இருக்கும். அதில் நீங்கள் வந்து இவ்வளோ நாளாக எங்கே இருந்தீங்க? அவர் ஃபேஸ் ஆகுது உங்களுக்கு தெரியுமா? நமக்கு யாருக்கா தெரியுமா? இவர் பாஜக பல ஆண்டுகளாக இருக்காராம். அண்ணாமலையோட சீனியர். அவருக்கு என்ன பதவி கொடுத்துறாரு, என்ன பண்ணியிருக்காங்க? திடீர்னு அவர் தூக்கிட்டு வராங்க. அவர் ஒரு ட்வீட் பண்ணுறாரு, இந்த மாதிரி ஆதவ் ஒழுங்காக இருந்துக்கணும், இல்லாட்டி நான் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன். சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிற வாய்ப்பு இருந்ததுன்னா அவர் எப்போ எடுத்துகிட்டு இருப்பார், என்ன விட்டுருவாங்களா? அப்போ குடும்பத்துக்குள்ளே இவருக்கு பிரச்சனை இருக்குது, இவருக்கு அந்த நிதி பிரச்சனைலாம் இருக்குது, இவரால் எதுவும் இயங்க முடியாது, இப்படி ஒரு கருத்தை உருவாக்குறதுக்கு இந்த மாதிரி ஆளெல்லாம் கூட்டு வராங்க. அதாவது எங்க பணம் இல்லைன்னா ஆதவ அர்ஜுனா ஒண்ணுமே கிடையாது, அவர் கூப்பிட்டு வச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு ஒரு இதை உருவாக்க ட்ரை பண்றாங்க. ஆதவ அர்ஜுனுக்கு அந்த பிரச்சனை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. எனக்கு அவருக்கு இருக்கிற பிரச்சனை இந்த லகுட பாண்டிகிட்ட போய் சேர்ந்துக்கிட்டாரு. இவங்க வந்துக்கிட்டு எதையுமே செயல்பட விடாம அவரை எங்க போனாலும் முட்டுக்கட்ட போடுறாங்க. ஆனா அவர் பணத்தை மட்டும் பயன்படுத்திக்கிறாங்க. கண்டிப்பா சார், ஒருத்தருந்து பார்க்கலாம். நீங்க ஜூன் மாசம் சுற்றுப்பயணம்ன்றீங்க, மார்ச் அடுத்து ஜூனுக்கு மாறி இருக்கு. ஜூன் சுற்றுப்பயணத்துல ஒரு விஷயம் சொல்லிடுறேன். அது சொல்ல வந்து அப்படியே நம்ம டைவர்ட் ஆகிட்டோம். நீங்கள் பத்திரிகையாளர்களை பார்க்குறது, பிரச்சாரங்கள், டே டு டே ஆக்டிவிட்டீஸில் இருக்கிறது, இது எல்லாமே வந்து உங்களை வந்து சுற்றுப்பயணம் இதெல்லாம் போகும்போது உங்களுக்கு யூஸ் ஆகும். நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா மைக் போட மாட்டாங்களா? போட மாட்டாங்க. கண்டிப்பாக. இப்போ விழுப்புரம் வருகிறார் விஜய்னா பட்டுன்னு மைக்கை போட்டு ரெடி ஆகிடுவாங்க. நீங்கள் இறங்கி ரோட்டில் இறங்கி நடக்கணும், வீட்டுக்குள்ளே போகணும். ரோட்டிலாம் இறங்க மாட்டார், வீட்டுக்குலாம் போக மாட்டார், வண்டியில் இருப்பார்னு வச்சுக்கோங்க. இப்போ வண்டியில் இருந்தால் கூட மைக் போடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இல்லை அவர் என்ன பேச போகிறாரு, ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிற பிரச்சனை எடுத்து என்ன பேச போகிறாரு, இந்த மாதிரி அவருக்கு ரீச் இருக்கும். விஜய்னா ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது, அந்த ரீச் தனி. ஆனால் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, எப்படி அடிக்க போகிறீங்கன்றதை அவங்க பார்ப்பாங்க. இல்லை ரொம்ப கம்மியாக இருக்குது, அந்த மாநாடு பேச்சு மாதிரி இருக்குன்னா ஆகா ஜாலிடா, பெருசாக ஒன்றும் இல்லைன்னு அப்படியே நீங்கள் அடித்தாலும் அதுலேயும் உங்களை வந்து நீங்கள் டிஃபேம் பண்ண பார்ப்பாங்க. அவர் பேசுனதையே நீங்கள் இதை வேணால் தடுக்கலாம், காற்றை தடுக்க முடியாது அப்படி பேசுனது கூட அந்த வார்த்தையை மாற்றி போட்டு டிஃபேம் பண்ணுற வேலைலாம் நடக்குது. பார்க்குறவனுக்கு அது உண்மைன்ற மாதிரி தெரியும். விஜயகாந்த் நடந்துச்சுல சார், விஜயகாந்த் நடந்தது மாதிரி தான் நடக்கும். நான் தான் ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருக்கேன். அதெல்லாம் மீறினோன்னா நீங்கள் அண்ணாமலை மாதிரி அடிக்கணும். நீங்கள் பத்திரிகையாளர்களே பார்த்தீங்கன்னா அந்த மூத்த பத்திரிகையாளர் சில பேர் திரிட்டாங்க தான், நான் கீரன் பிரகாஷ் இந்த மாதிரி ஆட்கள் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பத்திரிகை வந்து ஓரளவு திமுக ஆதரவு பத்திரிகை சில விஷயங்களில் ஏதோ பண்ணுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் அண்ணாமலைனா ஆடுமலைன்னு பேசுறது, விஜய்னா விளங்க மாட்டார், சசிகலானா தேர மாட்டாங்க, எடப்பாடினா அடிமைப்பாடி இப்படி. அப்போ நீங்கள் ஒரே ஆளை யாரை நீங்கள் பெரிய இதுன்னு பேசுகிறீங்க. ஆனால் இவர் வந்து ஆரம்பத்தில் கம்யூனிஸ்ட் தன்னை சொல்லிக்கிட்டாரு. அப்போது நீங்கள் அடுத்தவங்கள பேசுறது, காசு வாங்கிட்டு இப்படி பேசுகிற அப்படி பேசுகிறாருன்னு, இது பச்சையாக தெரியுதா யாருக்கு பேசுகிறீங்கன்னு, அசைன்மெண்ட்டுன்னு தெரியுதா? இப்போ இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து அண்ணாமலையை எவ்வளோ டீஃபேம் பண்ணாங்க, விஜயை இப்போ டீஃபேம் பண்ணுறாங்க. இதுதான் பிரச்சனை. நடக்காத விஷயத்தெலாம் அவர் எழுதுவார், பார்த்துருக்கீங்களா? நம்பவே முடியாது. ட்ரம்ப் வந்து இந்தியா பிரதமர் ஆகிடுவார் அப்படின்னு ஒரு நாள் எழுதுவார், கீழே வந்து திட்டுவானுங்க. அது சொல்லுவார், எனக்கு கிடைத்த தகவல் என் சோர்ஸ் அப்படின்னுவார். அதனால இந்த மாதிரியும் டிஃபேம் நடக்குது. இதையெல்லாம் தாண்டி தான் விஜய் வந்து அவர்கள் அரசியல் பண்ணணும், அதை ப்ராப்பரா பண்ணணும். அதெல்லாம் மீறணும், அதில் சுருங்கி போயிடக்கூடாது, எதிர்த்து அடிக்கணும், அது ரொம்ப முக்கியம்.
கண்டிப்பாக சார், நேரம் ஒதுக்கி நிறைய தகவலை பகிர்ந்துட்டீங்க. உங்கள் நேரத்திற்கு நன்றி சார். நன்றி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம்.